இப்போ solving Schrodinger equation using Excel Harmonic Oscillator ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம். எக்ஸலில் பயன்படுத்தி Schrodinger equation சால்வ் பண்ணுறது வெரி ரேர் தான். நம்ம அதை ட்ரை பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா எனி Schrodinger equation, one-dimensional Schrodinger equation you can solve using Excel. ஸோ அதை நல்லா ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். டைம் இண்டிபெண்ட் Schrodinger equation is h psi is equal to e psi. hங்கிறது ஹாமில்டோனியன் which is equal to p square by 2m plus half k x square. p square by 2mங்கிறது kinetic energy term, half k x squareங்கிறது ஹார்மானிக் ஆசிலேட்டனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்ம். இங்கே pங்கிறது மொமெண்டம், mங்கிறது மாஸு, k அப்படிங்கிறது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். In quantum mechanics, the momentum operator P equal to minus IH cross d by dx. In one dimension, P equal to minus IH cross d by dx. Classical frequency is defined through omega square is equal to k by m. Omega is the classical frequency of the harmonic oscillator. So, இப்போ இந்த h க்கு பதிலா p square by 2m, p க்கு பதிலா minus IH cross d by dx னு போட்டோம்னா இங்கே p square by 2m க்கு பதிலா minus h cross square d square by dx square divided by 2m னு வரும். plus half k க்கு பதிலா m omega square x square. ஸோ இது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்து ஹாமில்டோனியன். சைங்கிறது வேவ் ஃபங்க்ஷன் அல்லது எனர்ஜி எய்கன் ஃபங்க்ஷன். இங்கே ஈங்கிறது எனர்ஜி எய்கன் வேல்யூ. ஸோ இங்கே வந்து பொட்டன்ஷியல் வந்து டைம் இண்டிபெண்ட். அதனால டைம் இண்டிபெண்ட் Schrodinger equation பார்த்துருக்குறோம். இங்கே ஈங்கிறது எனர்ஜி வேல்யூ, எனர்ஜி எய்கன் வேல்யூ. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் எனர்ஜி எய்கன் ஃபங்க்ஷன் என்ன, எனர்ஜி எய்கன் வேல்யூ என்ன அப்படின்னு சால்வ் பண்ணணும். இதுதான் Schrodinger equation சால்வ் பண்ணது தான். ஸோ இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக இன்னொரு வேரியபிள் ரோன்னு கொண்டு வரோம். ஸோ ரோ ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ். இங்கே ஆல்ஃபாங்கிறது எம் ஒமேகா பை ஹெச் கிராஸ் ஹோல் பவர் 1/2. அப்படி போட்டோம் அப்படின்னா அது மட்டும் இல்லை, இ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃப் லேம்டா ஹெச் கிராஸ் ஒமேகா. இங்கே லேம்டாங்கிறது 2e பை ஹெச் கிராஸ் ஒமேகா. ஸோ இந்த சப்ஸ்டிஷன்லாம் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் இந்த ஃபார்முக்கு வந்துடும். ஸோ இங்கே சைக்கு பதிலாக யூன்னு போட்டுக்கிறோம். u is a function of rho, இங்கே psi is a function of x. இங்கே d square u by d rho square. ஸோ இதில் இந்த சப்ஸ்டிஷன் பண்ணோம்னா இது இதை மாதிரி d square u by d rho squareனு வரும். ஸோ ரோங்கிறது ஆல்ஃபா எக்ஸ். ஸோ ரோ இஸ் a measure of x. இந்த ரோ ஸ்கொயர் ஏன் வருதுன்னா இங்கே உள்ள இந்த ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரை இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறப்ப இங்கே ஒரு ரோ ஸ்கொயர் வருது. ஆக்சுவலாக இதை இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டு இதை இந்த சைடு எடுத்துகிட்டு வரும். அதனால தான் ரோ ஸ்கொயர் ப்ளஸில் இருந்தது. இ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேம்டாவில் ஆஃப் லேம்டாவும் ஹெச் கிராஸ் ஒமேகாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷனாக மாறிவிடும். ஸோ இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, we want to solve this equation. We have to find the eigen value, eigen function u and eigen value lambda. Vங்கிறது in terms of rho squareல இருக்கு potential term. So we want to solve the above equation using Excel by Euler method. ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறோம் எக்ஸல்ங்கிறது தான் நம்ம இந்த வீடியோனுடைய மெயின் ஹார்ட். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பொட்டன்ஷியல் இஸ் எ ஈவன் ஃபங்க்ஷன். எக்ஸுக்கு இடத்துல மைனஸ் எக்ஸ் போட்டாலும் இட் இஸ் த சேம். ஸோ இது மாதிரி ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கிறப்ப த்ரூ அவுட் எக்ஸுக்கு இடத்துல மைனஸ் எக்ஸ் போட்டாலும் சை இருக்கிற இடத்துல சை மைனஸ் எக்ஸ்னு வரும். ஸோ தட் வில் ஆல்சோ பி a சொல்யூஷன். இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போடுறோம், இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட்டாலும் ஹாமில்டோனியனில் எந்த சேஞ்சுமே இல்லை. அதனால் psi minus x will be also a solution. Psi plus x is also a solution. Psi is a function of x na
that is a solution. Then psi function of minus x is also a solution. Then the linear combination of psi plus x and psi minus x will also be a solution. So அப்படி பார்க்குறப்ப psi x plus psi minus x னா it will be a even function. Psi plus x minus psi minus x will be a odd function. So இந்த மாதிரி even potential இருந்ததுன்னா odd function சொல்யூஷனாக இருக்கும் அல்லது even function சொல்யூஷனாக இருக்கும். Of course அதனுடைய linear combination is also a solution. ஸோ நம்ம வந்து odd ஃபங்க்ஷனுக்கு சால்வ் பண்ணுவோம், அப்புறம் ஈவன் ஃபங்க்ஷனுக்கும் இதை சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணி லாம்டா வேல்யூ என்னன்னு பார்க்குறோம். ஸோ இது ஆய்லர் மெத்தடில் சால்வ் பண்ணுறோம். பக்கத்துலேயே சைடு பை சைடு இந்த இதை பார்த்துக்கிறோம். இங்கே எக்ஸலில் ரோ வேல்யூ ரோ வந்து முதல்ல 0ன்னு வச்சுருக்கிறோம். ரோங்கிறது ஆல்ஃபா எக்ஸ், எக்ஸுங்கிறது ஈக்லிபிரியம் டிஸ்டன்ஸில் இருந்து அந்த ஹார்மானிக் ஆசிலேட்டருடைய பொசிஷன். ஸோ ஈக்லிபிரியம் பொசிஷனில் இட்ஸ் வேல்யூ இஸ் 0. ஸோ ரோனுடைய வேல்யூ 0லேருந்து டெல் எக்ஸுங்கிறது 0.01. ரோ வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். ஸோ ரோனுடைய வேல்யூ 0.01 இன்க்ரீஸ் பண்ணணும்னா இங்கே ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கிறோம். யூ சி திஸ் ஃபார்முலா. இது என்னென்னா B2 + $A$2. $A$2ங்கிறது இன் திஸ் வேல்யூ 0.01. ஏன் டாலர் போட்டிருக்கோம்னா இட் இஸ் எ கான்ஸ்டன்ட். நம்ம இதை ட்ரா பண்ணோம்னா இதை அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே கீழே போனோம்னா B2க்கு பதிலாக B3ன்னு வரும். இங்கே பாருங்கள் B3 வரும். ஆனால் இந்த இது மாறாது. டாலர் போட்டு $A$2 போட்டோம்னா இட் வில் பி கான்ஸ்டன்ட். ஸோ எடுத்து விட்டோம்னா திஸ் இன்க்ரிமெண்ட் சேஞ்ச் இன் ரோ, ஒவ்வொன்றுக்கும் இடையில சேஞ்ச் இன் ரோ வந்து 0.01 இன்க்ரீஸ் பண்ணணும். இங்கே நம்ம வேல்யூ மாற்றினோம்னா அக்கார்டிங்காக இதுவும் அதுக்கு தகுந்தாப்பில் இன்க்ரிமெண்ட்டு மாறிக்கிட்டே போயிடும். ஸோ இங்கே முதல் காலத்தில் ஃபஸ்ட்டு நம்ம ரோ, அந்த ரோ வந்து 0.01 இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கீழே வர கொடுத்துருக்குறோம், ஒரு 4 வர. அடுத்தது ரோ ஸ்கொயர். ரோ ஸ்கொயர் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? இங்கே ரோ வேல்யூ இருக்குது, அதனுடைய ஸ்கொயர். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு B2 ஸ்டார் B2. B2ங்கிறது இதுதான் வேல்யூ. B2 ஸ்டார் B2ன்னு பண்ணோம்னா ரோ ஸ்கொயர் கிடைக்கும். அதே இதை அப்படி ட்ராக் பண்ணி கீழே எடுத்துட்டோம்னா இங்கே B3 ஸ்கொயர் இருக்கும், B4 ஸ்கொயர் இருக்கும். ஸோ கரஸ்பாண்டிங்காக ரோக்குள்ள ரோ ஸ்கொயர் எல்லாமே இதில் வந்துடும். ஓகே, அப்புறம் வந்து U டபுள் டேஷ். U டபுள் டேஷ்னா D ஸ்கொயர் U பை D ரோ ஸ்கொயர், தட் இஸ் U டபுள் டேஷ். U டபுள் டேஷ் என்ன வரும்னா ரோ ஸ்கொயர் U. ரோ ஸ்கொயருங்கிறது இங்கே இருக்குது C2ல் இன்ட்டு U. யூங்கிறது இப்போ F2ல் கொடுக்குறோம். ஸோ C2 ஸ்டார் F2, தட் இஸ் ரோ ஸ்கொயர் U மைனஸ் லேம்டா U. லேம்டாவுடைய வேல்யூ இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ இது இஸ் A6. அது மாறாமல் இருக்கணும், கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதனால டாலரு முன்னாடி பின்னாடி எழுதியிருக்கிறோம். $A$6 டைம்ஸ் F2. F2ங்கிறது இங்கே வரக்கூடிய U2, யூனுடைய வேல்யூ. ஓகே, ஸோ இதுதான் வந்து இங்கே D ஸ்கொயர் U பை D ரோ ஸ்கொயர், தட் இஸ் U டபுள் டேஷை வந்து எழுதுகிறோம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ரோ ஸ்கொயருங்கிறது C2ல் இருக்குது, F2ங்கிறதுல U இருக்குது. ஸோ திஸ் இஸ் ரோ ஸ்கொயர் U மைனஸ் லேம்டா டைம்ஸ் U. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதை அப்படியே U டபுள் டேஷுக்கு எழுதிக்கிறோம் ஃபார்முலாவில். இதை அப்படியே இழுத்து விட்டோம்னா அங்கே என்னென்ன மாறுதோ அதுக்கு தகுந்தாப்புல இதெல்லாம் மாறிடும். ஸோ அதை அப்படியே ட்ராக் பண்ண வேண்டியதான். U டபுள் டேஷ் we can have provided we know U value. ஸோ இங்கே U டேஷ்ங்கிறது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் U. இது U. முதல்ல இனிஷியல் வேல்யூ என்ன அப்படின்னா நம்ம இப்போ இங்கே பார்க்குறது வந்து U ஈக்குவல் டு 0 அண்ட் U டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னா அது சைன் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ இது ஆடு ஃபங்க்ஷனுக்கான இனிஷியல் வேல்யூ, இனிஷியல் கண்டிஷன். ஆடு ஃபங்க்ஷனுக்கு U ஈக்குவல் டு 0 இருக்கணும், U டேஷ் வந்து 1 இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சைன். ஸோ இது இனிஷியல் கண்டிஷன் எப்படி சூஸ் பண்ணணும்னா ஆடு ஃபங்க்ஷன்னா 0 1, ஈவன் ஃபங்க்ஷன்னா இங்கே 0 இங்கே 1 போட்டு இது இந்த வேல்யூ இனிஷியல் வேல்யூ போட்டிருப்போம். இது அப்படியே ட்ராக் பண்ணதா சொல்லிட்டோம். இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்குது. இதுதான் ஆய்லர் மெத்தடனுடைய இம்பார்ட்டண்டாக உள்ள விஷயம்.
u டேஷ்ங்கிறது என்னன்னா ஓல்டு u, அது என்ன இருக்குது u2ல இருக்குது. ஸோ நியூ u2 is equal to old e2, அதாவது இங்கே வரக்கூடிய e3 is equal to e3னா என்ன நியூ u dash, நியூ u dash is equal to old u dash plus second derivative into this increment. So second derivative na u double dash, u double dash கூட இந்த டெல்டா ரோவை பெருக்கணும்னா இது வந்து நமக்கு சேஞ்ச் இன் u dash கிடைக்கும். ஸோ e2 is old u dash, d2 times $a$2ங்கிறது it is a change in u dash. ஸோ அதை மாதிரி சேஞ்ச் இன் u dash நியூ u dash கிடைச்சிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த நியூ u dashல இருந்து u we can calculate. ஸோ நியூ u அதான் f3ல இருக்குது. நியூ u is equal to old uங்கிறது f2 plus change in u. change in u எப்படின்னா first derivative of u அதாவது du by dx times dx, change in rho, இங்க x க்கு பதிலா rho இருக்கு. So this is e3ல என்ன இருக்குதுன்னா first derivative of u times this increment in rho. So இது வந்து இந்த second factor, இந்த addend என்னன்னா it is change in u. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இதை போட்டு அப்படியே ட்ராக் பண்ணிட வேண்டியதான். ட்ராக் பண்ணோம்னா நமக்கு சால்வ் ஆகிட்டு. ஸோ இதுதான் சால்வ் பண்ணக்கூடிய மெத்தடு. சால்வ் பண்ணதுக்கப்புறம் கிராஃப் என்னன்னு போட இருக்கிறோம். ஸோ இப்போ இதில் என்ன கிராஃப் போட்டுக்கிறோம்னா யூக்கும் ரோக்கும் இடையில ஒரு கிராஃப், திஸ் கிராஃப். இந்த கிராஃப் யூக்கும் u டேஷ்டுக்கும் இடையில உள்ள கிராஃப், ஃபேஸ் கிராஃப். இது க்ளோஸ்டாக இருந்ததுன்னா பவுண்டட்னு அர்த்தம். இது அப்படி ஓப்பனாக இருந்தது, ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருந்தது அப்படின்னா அன்பவுண்டட்னு அர்த்தம். அன்பவுண்டட்னா என்ன அர்த்தம்னா டைவர்ஜென்ட் சொல்யூஷன், பவுண்டட்னா ஒரு ஃபைனைட் சொல்யூஷன். ஸோ இப்போ அந்த கிராஃப் மூலமாகவே நம்ம பார்த்துக்கிட முடியும் ரோனுடைய எந்த வேல்யூக்கெல்லாம் வந்து இது பவுண்டட் ஆகுது, ரோ லேம்டானுடைய எந்தெந்த வேல்யூக்கெல்லாம் பவுண்டட் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். இப்போ லேம்டா வந்து 7க்கு 7க்கு வந்து பவுண்டட். இப்போ பாருங்கள், இது இப்படி வந்து இப்படி போகுது. இதே இந்த ஃபேஸ் உள்ள இந்த கர்வ் போட்டோம்னா இது க்ளோஸ்டாக இருக்குது. இதே இது 5 அல்லது லேம்டா ஈக்குவல் டு 6ன்னு போட்டோம்னா லேம்டா ஈக்குவல் டு 6 பார்த்தீங்கன்னா அன்பவுண்டட் கிராஃப் இப்படி மாறி பாருங்க. ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ்டாக இருந்தது, வெளியே போயிட்டு. ஸோ இட் இஸ் நாட் த சொல்யூஷன். லேம்டா ஈக்குவல் டு 7 இஸ் த சொல்யூஷன். லேம்டா ஈக்குவல் டு 6 இஸ் நாட் த சொல்யூஷன். லேம்டா ஈக்குவல் டு 5 பார்ப்போம். லேம்டா ஈக்குவல் டு 5, லேம்டா ஈக்குவல் டு 5 இஸ் ஆல்சோ நாட் த சொல்யூஷன். Lambda equal to 5 is also not the solution. ஏன்னா it is a divergent, வெளியே போகும். Lambda equal to 5 is not a solution. அப்புறம் 4, that is also not a solution. Lambda equal to 4 is also not a solution. Lambda equal to 3, lambda equal to 3 is a solution. So it is a closed one, bounded value of u. So probability பார்த்தோம்னா it is a bounded, not infinite. Phase diagram பார்த்தோம்னா it is a closed one. So lambda equal to 3 and lambda equal to 7. Lambda equal to 1 பார்ப்போம். One is also divergent. So in the solution la 3, bounded one, 7 bounded one, 3 and 7, lambda value 3 and 7 is bounded. மற்ற எல்லா வேல்யூ நாட் பவுண்டட். 7க்கு மேலே நம்ம பார்க்கல. இப்போ நம்ம இங்கே பார்த்துருக்குது வந்து என்னென்னா ஆடு ஃபங்க்ஷன். இதே இது ஈவன் ஃபங்க்ஷனுக்கு பார்ப்போம்.
ஈவன் ஃபங்க்ஷனுக்கு வந்து இது ஒரு 1 கொடுத்துட்டு இங்கே 0 கொடுக்கும். u is 1, this is 0. cos மாதிரி. So இங்கே ஈவன் ஃபங்க்ஷனுக்கு 7 is not the solution. Lambda equal to 7 is not the solution. U value is the divergent one. Instead, lambda equal to 5 போட்டோம்னு வச்சுக்கோங்க. So it is a solution, bounded, close to it. For 1 is also for 5 close to 1, 9 close to 1. So odd number of lambda value க்கு odd number of lambda value க்கு ஒன்று odd function அல்லது even function will be the solution. So lambda value will be odd number. So finite solution வேணும்னா அந்த solution வந்து இது கொடுத்துருக்கோம். U is the solution. U is the solution. அந்த tabular formula இருக்குது. வெவ்வேறு ரோ வேல்யூக்கு U கிடைச்சிருச்சு. So we have solved. அந்த wave function என்னங்கிறது சால்வ் பண்ணியிருக்கிறோம். அந்த corresponding wave functionக்குள்ள lambda, that is the energy, measure of energy என்னங்கிறதை கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதாவது என்ன பண்ணியிருக்கிறோம்னா lambda value, this lambda value is odd number அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். lambda value odd number இருந்தால் தான் இந்த ஃபங்க்ஷன் uங்கிற ஃபங்க்ஷன் டைவர்ஜென்ட் இன்ஃபினிட்டி ஆகாமல் ஃபைனைட்டாக இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸில் உள்ள ப்ராப்ளத்தில் உள்ள சொல்யூஷன் வந்து ஃபைனைட்டாக இருக்கும். ஏன்னா இது ப்ராபபிலிட்டியை மெஷர் பண்ணுது. ப்ராபபிலிட்டி ஷுட் பி ஃபைனைட். அப்போ ஃபைனைட்டாக இருக்கணும்னா lambda value should be odd number. lambda value odd numberனா இங்கே எனர்ஜி வந்து half into odd number times h cross omega. So half into 2n plus 1 h cross omega. 2n plus 1 half ஆல பெருக்கிட்டோம்னா n plus half h cross omega. So energy value is n plus half h cross omega-ன்றதை கண்டுபிடிச்சிருக்கிறோம். So இதுதான் ஹார்மானிக் ஆசிலேட்டருடைய எனர்ஜி eigen value. Energy eigen value is equal to n plus half h cross omega. அந்த n plus half h cross omega எப்படி வருதுங்கிறத எக்ஸல் இருந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த வீடியோவை 1 or 2 டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வேணாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். முக்கியமான விஷயம் என்னன்னா பொட்டன்ஷியல் டேர்ம் என்னவா இருந்தாலும் சரிதான். இப்போ half kx ஸ்கொயர் சொல்லியிருக்கிறோம். half kx ஸ்கொயர் இல்லாமல் வேற ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் யூ கேன் சால்வ் சிமிலர்லி. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா யூ கேன் சால்வ் மெனி ப்ராப்ளம்ஸ் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ். one-dimensional Schrodinger equation, all one-dimensional Schrodinger equation can be solved using Excel. Okay, thank you.